மார்கழி மாதம் அப்படின்னு வந்தாவே சாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் பூஜைன்ட்டு நடந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்புறம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. சில கோயிலில் நடையே இருக்கும், சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லி நிறைய இருக்கும். அந்த நடை இல்லாத கோயில்கள் எல்லாம் இந்த மாதிரி ஷெட்டு போட்டு தோரணம்லாம் டெக்கரேட் பண்ணி உள்ள சாமி வச்சுருப்பாங்க. காலையிலே ஏர்லி மார்னிங் நாங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். நிறைய பேர் சாமிக்காக பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே லைனில் போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வைகுண்டம் ஏகாதசி சிறப்பு அலங்கார சாமியும் கும்பிட லைனில் போயிட்டுருக்குங்க. அப்படியே பார்த்தது மூலவர் சாமி. இப்போ அந்த வைகுண்ட ஏகாதசிக்காக சிறப்பு அலங்காரம் பண்ணி அந்த ஷெட்டுக்குள்ளே சாமியை வச்சுருக்காங்க. பார்த்தாவே தெரியும், செம்ம அழகாக இருந்தார் சாமி. ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் சூப்பராக காட்சியளித்தார். அதுக்கப்புறம் முன்னாடி கருடாழ்வார். அப்புறம் ஏர்லி மார்னிங் பஜனையும் ஸ்டார்ட் ஆகி கோயிலை சுற்றி பஜனை பாடிட்டு வந்தாங்க. சொர்க்கவாசல் திறந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கடைசியாக எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி மார்னிங் கேசரி, அதுக்கப்புறம் பூந்தி, அதுக்கப்புறம் சுண்டல், கருப்பு சுண்டல் கொடுத்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இன்றைக்கி ஏகாதசி வழிபாடு எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சிவன் கோயில்லையும் அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் சிவனை வழிபட்டுட்டு இங்கேயும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு அலங்கார வழிபாடு பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இது லக்ஷ்மி நரசிம்மர் சாமி. இந்த ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. போட்டுட்டு இங்கேயும் பெருமாள் செம்ம அழகாக இருந்தார். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.